ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஒரே ஒரு சாப்பாடு கொடுத்து அதில் நிறைய பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம அது சுண்டல் கொடுக்கலாம். சுண்டலில் எல்லா வித ஊட்டச்சத்தும் குழந்தைங்களுக்கு இருக்குது. அதனால சுண்டல் கொடுக்க போகிறோம். சுண்டல் கூட நான் உருளைக்கிழங்கு சுண்டல் சுண்டல் சாதமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துடலாம். சுண்டல் நம்ம காலையில் ஊற வச்சுட்டேன். ஏன்னா சாயந்தரம் மதியம் ஒரு 2 மணிக்கு தான் சமைக்கிறதா இருந்துச்சு. அதனால காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன். பூண்டு புதினா எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். சீரகம் எல்லாம் எடுத்திருக்கேன். பார்க்கல வாங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தான் குழந்தைக்கு சமைச்சு கொடுப்பேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இஞ்சி இன்னைக்கு நான் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி எடுத்துட்டேன். அப்புறம் பூண்டு 2 துண்டாக வெட்டிட்டு பூண்டையும் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு இப்போ நான் ரெகுலராக ஒரு 1 வீக்காகவே நான் கொடுக்குற ரைஸ்லலாம் நான் ஏலக்காய் பவுடர் போட்டுட்ருக்கேன். அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. புதினா போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு புதினா நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அந்த ஆயிலில் கிண்டி விடுங்க. மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்துட்டேன். வெங்காயம் எடுத்துகிட்டு அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். பாதி அந்த உருளைக்கிழங்கு பொடுசாக வெட்டி போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுண்டலில் புரோட்டீன், அயன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக இருக்குது. விட்டமின் B6 இருக்குது. இன்றைக்கி அதனால தான் நான் சுண்டலில் செஞ்சு கொடுக்குறேன். குழந்தைங்களோட க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா சுண்டல் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினும் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இல்லை நீங்கள் முதல்லேருந்தே கொடுக்கலாம். ஆனால் சுண்டல் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக அப்படியே வேக வச்சு கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டு ரைஸ் கிண்டி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. உருளைக்கிழங்குலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த ஒரு ரைஸ் செஞ்சாலும் பூண்டும் சீரகமும் மட்டும் போடாமல் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா செரிமானம் ஆகும் சீரகம் கொடுக்கும்போது. பூண்டு கொடுக்கும்போது எந்த ஒரு வயிறு வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இது கொஞ்சம் வணங்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே நான் ரெடி பண்ண பிரியாணி மசாலா இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா, அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுண்டல் ஊற வச்சதை நம்ம கழுவி தானே 2வது ஊற வச்சுருக்கோம், அதே தண்ணியில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி கருப்பு சுண்டலில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இன்னும் ஒயிட் கலர் கொடுத்ததில்ல. எப்பயுமே கருப்பு தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். ஒரே ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது அதில் குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கும் போது நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆச்சு. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா நம்ம அன்றைக்கி காளான் சாப்பாடு செஞ்சோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்கிட்டா. கொஞ்சம் வணக்கி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டா. நான் ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டேன். குக்கர் நான் 6-7 விசில் விட்டேன். ஏன்னா 7 விசில் விடும் போது அந்த கடலை எல்லாம் வெந்து கிடக்கு. எப்படியுமே மிக்சியில் ஒரு அடி அடித்து தான் குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா சுண்டலெல்லாம் மென்று சாப்பிட தெரியாது. ஜீரணமாகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு குழந்தைங்களுக்கு இன்னும் அடித்து கொடுக்கலாம். இப்போது ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு அப்படியே நீங்கள் கொடுத்து விடலாம். அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா மென்று அவங்களுக்கு சாப்பிட தெரியும் இல்லையா, அதனால் அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. நான் ஏன் 7 விசில் 5 விசில் 6 விசில் அது மாதிரி விடுறேன்னா நல்லா வெந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே சுண்டல் தனியாக வேக வச்சு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ ரைஸோடையே சுண்டல் வேக வைக்கிறனால இது 2 வேகுமான்னு தெரியாது. ரைஸ் குழஞ்சாலும் பரவாயில்ல, சுண்டல் வெந்திருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் 6 இல்லை 7 விசில் விட்டுருவேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நான் மூடி வச்சுட்டேன். விசில் விட்டுட்டு எடுத்த பிறகு நல்லா வெந்திருந்துச்சு. பாப்பா அந்த சாப்பாடை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த சாப்பாடு, தேங்காய் பால் சாப்பாடு இந்த மாதிரி ஒன்றா கொடுக்கும் போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அது இல்லாமல் ராகி கூழ் மட்டும் எப்பயுமே ராகி மட்டும் விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு ராகி எப்பயுமே கொடுக்கணும். ராகி கொடுக்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. இதில் தக்காளி வேணும்னா நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி போடலை. ஏன்னா தக்காளி எனக்கு அவ்வளோ சீக்கிரம் தக்காளி போடுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அப்படி போடுறதுனாலும் நான் அரைச்சி போடுவேன். இல்லைனா ஒரு சின்ன துண்டு தான் போடுவேன். நீங்கள் தக்காளி போடுறதுனா போட்டுக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் தக்காளி போட்டு கொடுக்கலாம். நம்ம பிரியாணி என்ன டேஸ்ட்டோ சேம் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.